நான் எங்க அக்கா கிட்ட பேசுறேன். எங்க அக்கா உங்க எல்லாரையும் மன்னிச்சிருவாங்க. வேண்டாம் அண்ணா, அத்தை பேசினதை நீங்களும் கேட்டீங்கல்ல. அத்தை மனசுல அக்காவுக்கு பெரிய இடம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சா அத்தை அக்காவை மன்னிக்காம கூட போகலாம். அப்படியே மன்னிச்சாலும் இந்த விஷயம் அத்தை அக்கா மனச காலத்துக்கும் உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். உண்மையை சொல்லி இந்த கஷ்டத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அதுக்காக நீ என்ன பண்ண போறமா? அபின்னு ஒருத்தி இருக்கான்னு இப்ப வரைக்கும் உங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது. இது கடைசி வரைக்கும் தெரியாமலே போட்டோம். இதுக்காக தான் அன்னைக்கு பார்க்ல சஞ்சு உங்ககிட்ட லவ் சொல்ல வரும்போது அவளை நீ திட்டி அனுப்புனியாமா? சஞ்சு என்ன பார்த்து என்கிட்ட லவ் சொன்னானா? எப்போ? நீ சஞ்சு கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு பார்க்குக்கு வான்னு கூப்பிட்டல்ல அன்னைக்கு. பதிலுக்கு உங்க அக்கா உனக்கு என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? இந்த மாதிரி மென்டல் கேரக்டர் கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணுதான் ஒத்துக்குவா? நான் ஸ்ரீஜாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ மத்தவங்க உங்க அக்கா மேல வச்சிருக்க மரியாதை கெடக்கூடாதுன்னு நினைக்கிற. ஆனா உங்க அக்கா உன் காதலை அழிச்சு உன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா. இப்ப நீ என்ன பண்ண போற? சின்ன வயசுல இருந்தே அக்காவுக்காக நான் எவ்வளவோ விட்டு கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு தடவை அக்காவுக்காக நான் விட்டு கொடுக்கும் போதும் அது எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்திருக்கு, வலி அல்ல. ஆனா இப்ப என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க போறேன். இதுதான் கொஞ்சம். இந்த குளவி பூச்சி இருக்குல்ல, அது என்ன பண்ணும் தெரியுமா? இலை மேல அமைதியா யாருக்கும் தொந்தரவு இல்லாம கூட்டுப்புழுவ போய் கொடுக்கால கொட்டி கொட்டி அதுக்குள்ள தன்னோட விஷத்தை இறக்கிக்கிட்டே இருக்குமா. அந்த கூட்டுப்புழுவும் குளவி தன்னை எவ்வளவு கொட்டினாலும் அது கடைசி வரைக்கும் தாங்கிட்டு அந்த குளவியை எதிர்க்காமலே இருக்குமா. எனக்கு உன்னையும் உங்க அக்காவையும் பார்க்கும்போது அந்த குளவி கூட்டுப்புழு தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க சொன்னது சரிதானே. கூட்டுப்புழு என்னைக்குமே குளவியை எடுக்காது. நானும் அப்படிதானே. நீங்க இந்த உண்மையை கடைசி வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஒரு தங்கச்சியா உங்ககிட்ட நான் இதை கேட்டுக்கிறேன். ஹே, ஏண்டி கதவை தாப்பா போடுற? முதல்ல கதவை தொற. நீ என்ன மாதிரியே பார்க்குக்கு போய் சஞ்சீவ் கிட்ட பேசியிருக்க. அவன் கிட்ட தப்பு தப்பா பேசி என்னை அவனைய பிரிக்க பாத்திருக்க. இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? யாரு சொல்லிருப்பா? சொல்லுக்கா, ஏன் அப்படி பண்ண? ஹே, நான்லாம் அப்படி ஒண்ணும் பண்ணல. நீ ஏன் அதையாவது கற்பனை பண்ணிட்டு வந்து என்கிட்ட உளராத. பொய் சொல்லாதக்கா.
நீ சொல்ற பொய்யால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏய், யார் நீ போய் சொல்றா? நீ எவனை லவ் பண்ண என்ன பண்ணலனா என்ன? நான் சஞ்சீவ் கிட்ட போய் பேசல. இல்லக்கா, நீ பேசின. ஆமாண்டி, நான் தான் போய் பேசினேன். உன்னையும் சஞ்சீவையும் பிரிக்கணும்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் சேர்ந்துடவே கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் 23 வருஷமா இந்த வலியை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேலயும் என்னால முடியாது. நான் மேரேஜ் பண்ணி போற வீட்லயாவது எனக்கான ஐடென்டிட்டி எனக்கு முழுசா கிடைக்கணும். அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். இனிமேலும் பண்ணுவேன். நான் மருமகளா போற வீட்டுக்கு நீ மருமகளா வரவே கூடாது. நீ எங்க வேணாலும் போய் யார வேணாலும் லவ் பண்ணு, எவன வேணாலும் கல்யாணம் பண்ணு. என்னை விட பணக்கார வீட்டுக்கு கூட நீ மருமகளா போ. அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் வாழ போற வீட்டுக்கு மட்டும் நீ மருமகளா வரவே கூடாது. வரவும் நான் விட மாட்டேன். ஆனா நான் உன்னையும் சஞ்சீவியும் பிரிக்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த விதி உன்னை அவன் கூட சேர்த்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அந்த விதி ஜெயிச்சு நான் போற வீட்டுக்கே உன்னை மருமகளா வர வச்சா, நான் செத்தாவது உன்னையும் அந்த விதியையும் ஜெயிப்பேன். ஒருவேளை சஞ்சீவ் சொல்லிருப்பானோ? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அபியும் சஞ்சீவும் எப்படி பேசிருப்பாங்க? இன்னுமே புரியலையே. ஏ அனு, அபி, எங்க இருக்கீங்க 2 பேரும்? இதோ இங்கதாமா விளையாடிட்டு இருக்கோம். பத்திரமா விளையாடுங்க. உடைஞ்சிருச்சு, என்ன பண்றது? ஏ அபி, உனக்கு ஹெலிகாப்டர்னா ரொம்ப பிடிக்கும்ல? பிடிக்கும்க்கா. என்னோட ஹெலிகாப்டரை நீ எடுத்துக்கிறியா? ஓ சரி, உன்னோடத என்கிட்ட கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவக்கா? நான் உன்னோடைய பொம்மை எடுத்துக்கிறேன். ஐயோ, உடைஞ்சு போச்சுக்கா. என்னக்கா அதுக்குள்ளே உடைஞ்சு போச்சு? 20 ரூபாய்க்கு வாங்கினா இந்த மாதிரி டூப்ளிகேட் தான் கிடைக்கும். அப்பா கிட்ட சொல்லி ஒட்ட சொல்லிடலாம்க்கா. ஒட்டினதும் நான் உன்கிட்டே கொடுத்துறேன், நீயே வச்சுக்க. நீ தானே ஆசையா வாங்கின. உடஞ்ச பொம்மை எனக்கு வேண்டாம். ஒட்டினதுக்கு அப்புறம் நீயே வச்சுக்கோ. உடஞ்சா கூட ஒட்ட வச்சுக்கலாம். தொலைஞ்சா திரும்ப வரவே வராது. நீ மனுஷன்றதுனால தேடி கண்டுபிடிச்சு வந்துட்ட. இது வெறும் பொம்மைக்கா, போனா திரும்ப வராது. நான் எங்க தொலைஞ்சு போனேன்? தொலைஞ்ச மாதிரி நடிச்சேன். ஏன்க்கா நடிச்ச? கோயில்ல ஒரு குழந்தை காணாம போனப்ப அவங்க அப்பா அம்மா எப்படி துடிச்சாங்க பாத்தியா? அதே மாதிரி நம்ம அப்பா அம்மாவும் துடிக்கிறாங்களான்னு பார்த்தேன். நீ அந்த பொம்மையை ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்தல, எப்படி கொடுத்த? அம்மா, எனக்கு அந்த பொம்மையை விட அக்கானா ரொம்ப பிடிக்கும். அதான் அந்த பொம்மையை கொடுத்தேன். செல்லம். என்ன நடந்தாலும் எல்லாருக்கும் ஒண்ணுனா நான் உதவி செய்வேன். அதனால என்ன நடந்தாலும் சரி. சின்ன வயசுல அம்மா சொன்ன கதை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குக்கா. நீ எனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் நான் உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன். சொல்லு. ஹபிக்கு நான் பார்க்குக்கு போய் அவள மாதிரியே சஞ்சீவ் கிட்ட பேசி அவ லவ்வ கெடுத்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்ன இப்படி சொல்ற? சஞ்சீவோ அபியோ சேர மாட்டாங்கன்னு நம்பி தானே நாம எல்லா பிளானும் போட்டு வச்சிருந்தோம். இப்போ அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சா நம்ம பிளான்
எல்லாமே சொதப்பிடுமே. இப்ப என்ன பண்றது? அபிக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்? யாரு சொல்லிருப்பா? முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை சஞ்சீவ் சொல்லியிருந்தா அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அபிக்கு எப்போ இந்த விஷயம் தெரிஞ்சது? வெளியே போயிட்டு வந்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் யாரோ சொல்லிருக்கணும். வெளியில போயிட்டு வந்திருக்கானா? சஞ்சீவ் சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. சஞ்சீவ் காலையில இருந்து வீட்டுல தான் இருக்கான். சஞ்சீவ் சொல்லலன்னா வேற யார் சொல்லிருப்பா? அப்போ அந்த காளி சித்தப்பா தான் எப்படியோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அபிகிட்ட போய் சொல்லிருக்கணும். காளியா? எப்படி சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் தான் வெளியில போயிட்டு உள்ள வந்தாரு. அத வச்சுதான் சொல்றேன். ஆனா ஒரு விஷயம் தான் புரியல. என்ன? காளி சித்தப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா ஏன் இது வரைக்கும் அத்தை கிட்ட சொல்லவே இல்ல? ஸ்ரீஜா, அவர் அத்தை கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்க முடியும். என்ன? ஒண்ணு, அவருக்கு நம்மள பத்தின முழு விஷயமும் தெரியாம இருந்திருக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு இருக்கலாம். ஒருவேளை தெரிஞ்சிருந்தும் அவர் அமைதியா இருந்தாருன்னா அவர் வேற ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். அப்படி என்ன எதிர்பார்க்க போறாரு? கண்டுபிடிப்போம். இப்போதைக்கு காளி அத்தை கிட்ட விஷயத்த சொல்லாதது நமக்கு பிளஸ் தான். அவர் அத்தை கிட்ட விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நாம அவரை லாக் பண்ணணும். காளி சித்தப்பாவை லாக் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். காளியோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை நான் லாக் பண்றேன். சரி. காளி ஏன் உண்மை தெரிஞ்சும் சொல்லாம இருக்கணும்? சொல்லாம இருக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம்? டெய்லரை உண்மையிலேயே லவ் பண்ணியா மாப்ள? மாமா, நீங்க எதை பத்தி வேணா பேசுங்க, தயவு செஞ்சு அவளை பத்தி மட்டும் பேசாதீங்க. அவளை பத்தி பேசினாலே டென்ஷன் ஆகுது. அவளை பத்தி பேசாதன்னு உன் வாய் மட்டும் தான் சொல்லுதே தவிர, ஆனா உன் மனசு அந்த பொண்ணை பத்தி மட்டும் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் அவளை எப்பயோ மறந்துட்டேன். சரி, இப்ப மறந்துட்ட. ஆனா முன்னாடி அந்த பொண்ணை லவ் பண்ணதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்குள்ள ஒரு உணர்வு. அது என்ன, அவகிட்ட கோவப்படவே விடல. அது என்னன்னு எனக்கு அப்ப புரியல. அதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு தடையும் அவளை பார்க்கும்போதும் அவளுக்குள்ள எங்க அம்மா தானே தெரிஞ்சாங்க. ஆனா எப்போ அவ பார்க்ல வச்சு அம்மா என்ன எல்லாரும் தப்பு தப்பா பேசினாலும் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த டெய்லரோட முழு குணத்தை. அந்த செகண்டே நான் அவளை எவ்வளவு நேசிச்சனோ அதை விட அவளை அதிகமா வெறுத்துட்டேன் மாமா. சரி மாப்ள, நான் உன்னை கேக்குறேன். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒருவேளை பார்க்ல அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு வை, நீ அந்த பார்க்குக்கு போலனே நினைச்சுக்கோ. இப்ப நீ டெய்லரை லவ் பண்றியா இல்லையா சொல்லு மாப்ள. ஹலோ. அபி. சாரி அனு, எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருக்கேன் காளி. கொஞ்சம் விளையாடலான்னு பார்த்தேன், டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியே. புத்திசாலிதான் நீ. என்ன விஷயம்? ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன். நான் உன்னை பார்க்கணும். எதுக்கு? நீ பண்ண ஃப்ராட் வேலையை பத்தி உன்கிட்ட பர்சனலா பேசணும். அத பத்தி பேசதான். சரி, எங்க வரணும்? எந்த பார்க்ல நீ சஞ்சீவை ஏமாத்தி அவனை லவ்வ பிரிச்சு அவனை அவமானப்படுத்தினியோ அதே பார்க்ல தான். ஏன்னா ஆரம்பிச்ச இடத்துல தானே முடிக்க முடியும். எப்போ வரணும்? நாளை காலையில வந்துரு. வச்சிட்டா?
அக்கா. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஏண்டா இவ இந்த முடிவு எடுத்தான்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்து போச்சு. அந்த சம்பவத்தோட விளைவாதான் நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன். நான் இப்படி ஒரு முடிவு எடுத்து வீட்டை விட்டு போறதால நான் கஷ்டப்படுவேன்னு எனக்காக அழாதீங்க. என்னை பத்தி கவலையும் படாதீங்க. நான் நல்லாதான் இருப்பேன். உங்க எல்லாருக்கும் என்ன பிரிய ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்னோட முடிவை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால என்னை பத்தி இன்னும் யாரும் யோசிக்காதீங்க. அக்கா, நான் பிறந்ததுல இருந்தே உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். இனி அது இருக்காது. நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போக போறேன். ட்வின்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நானும் அதை நம்பி நீயும் என்ன மாதிரி தான் யோசிப்பேன்னு நினைச்சேன். ஆனா என்னால உனக்குள்ள இவ்ளோ வலி இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாதுக்கா. தெரிஞ்சிருந்தா எப்பவும் நான் உன்னை விட்டுட்டு போயிருப்பேன். நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்னால கஷ்டம்தான், அது எனக்கு தெரியும். ஆனா அக்காவுக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும். என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் போறேன். அம்மா, இந்த வீட்லயே என்ன பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட போறதுன்னா அது நீதான் எனக்கு தெரியும். நீ எப்படி இருக்க போறன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ இருந்துதான் ஆகணும். நான் போனதுக்கு அப்புறம் என்ன நினைச்சு ரொம்ப அழாதம்மா. அழுத உடம்ப கெடுத்துக்காத. அப்பாவை நீதான் நல்லா பாத்துக்கணும். இது வரைக்கும் நீ என்ன ஒரு தடவை கூட விட்டு கொடுத்ததே இல்லம்மா. ஆனா அக்காவுக்காக நான் உன்னை விட்டு கொடுத்து இந்த வீட்டை விட்டும் போக போறேன். என்ன மன்னிச்சிடுமா. ஒருத்தனுக்கு கஷ்டம் வரும்போதுதான் கடவுள் கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு நீ தெரியற. நான் இந்த முடிவை எடுத்ததால ரொம்ப கஷ்டப்பட போறது அம்மாவும் சஞ்சீவும் தான். சஞ்சீவ் ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் சாமி அவன் கூடவே இருக்கணும். நான் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன மறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அது உன் பொறுப்பு. உன்னை நம்பிதான் நான் போறேன். நான் வரேன். காஃபி எடுத்துக்கோங்க. தேவான பேனை எடுத்துட்டு வாங்க.
எங்க வச்சிருக்கீங்க? பூஜை ரூம்ல இருக்கா பாரு, சாமிக்கு முன்னாடி வச்சேன்னு நினைக்கிறேன். அபி எங்க போயிருப்பா? திடீர்னு காணோம்னா ஏதோ தப்பா இருக்கே. மாப்பிள கிளம்பி வா, அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துருவோம். நான் வரல மாமா, நீங்க போங்க. சும்மா அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத மாப்பிள. வா மாப்பிள போலாம். மாமா வேணாம் மாமா, எதனா பிரச்சனை ஆக போகுது, நீ போ மாமா. வா மாப்பிள, மாமா சொல்றேன்ல, வா. விடுங்க மாமா. டேய் வாடா, நான் சொல்றதை கேளுடா. மாமா நல்லதுக்கு தான் சொல்லுவேன், வாடா. மாமா சொன்னா கேளுங்க மாமா, நான் வரல மாமா. ஏய் வா, சொன்னா கேளு. மாமா எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கல மாமா, சொன்னா கேளுங்க மாமா. 2 பேரும் வெளியில எங்க போறானுங்க? இந்த சஞ்சீவ் சும்மா இருந்தாலும் காளி சும்மா இருக்க மாட்டானே. ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவானே. விடக்கூடாது, 2 பேரும் எங்கேயும் போக விடக்கூடாது. அந்த காளி இங்க தானே வர சொன்னா, எதுக்கு வர சொன்னான்னு ஒண்ணுமே புரியலையே. எல்லாம் முடிஞ்சு போச்சு மாமா, வா போலாம். மாப்பிள இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்குது. டெய்லர் வந்துருச்சு. எங்க? நீ போய் அங்க மறைஞ்சிருந்து நடக்கிறத மட்டும் பாரு, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். மாமா என்னதான் மாமா அப்படி பேச போற? பொறுத்திருந்து பாருடா. போ போ, அந்த மரத்து பின்னாடி போய் முடிஞ்சுக்கோ, போடா. ஏதோ பண்ணு மாமா. ஹலோ, கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க என்ன மாட்டி விடணும்னா நாங்க ட்வின்ஸ்னு தெரிஞ்ச உடனே நீங்க என்ன மாட்டி விட்டுருக்கணும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்க இது வரைக்கும் அத்தை கிட்ட எதுவுமே சொல்லல. உண்மையா? என்ன உண்மை? அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு அர்த்தம். புத்திசாலினி, உன்னை ஏமாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். தண்ணிக்குள்ள இருக்கிற முதல்ல இருக்க, அது தனக்கு தாகம் எடுக்குதுன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாரும் அதை சந்தேகப்படதான் செய்வாங்க. அந்த முதல்ல மாதிரி தான் நானும். எங்க அக்கா பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனதும் நானே வாயை திறந்து எனக்கு ஏதாவது பண்ணுக்கான்னு கேட்டேன். எனக்கு எதுவுமே பண்ணல, பண்ணவும் மாட்டா. கேட்டா நியாயம் தர்மம் கௌரவம் ஏதாவது உளருவா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன். அதான் உன் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பயன்படுத்தி பணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்த கொஞ்ச நாள்ல உங்க வீட்டோட மொத்த கண்ட்ரோலும் என் கைக்கு வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க கேக்குற பணத்தை தர வேண்டியது என் பொறுப்பு. ட்வின்ஸ்னா ஒத்துமையா தான் இருக்கணும்னு ஏதாவது சட்டமா? என்னது ட்வின்ஸா? நான் மருமகளா போற வீட்டுக்கு அவ வரக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். மருமகளா வரக்கூடாதா? ஒண்ணுமே புரியலையே. நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்த உடனே பணம் உங்களை தேடி வரும். அப்ப ஓகே, நீங்க போங்க.
இவதான் அனு, சந்தோஷ்க்கு பாத்திருக்கிற பொண்ணு. வணக்கங்க. நான் சஞ்சீவ் கிட்ட லவ் சொல்லணும்னு நினைச்சது, அவனை கூப்பிட்டது எல்லாம் உண்மைதான். ஆனா நான் சஞ்சீவ கோயிலுக்கு தானே கூப்பிட்டேன், பார்க்குக்கு கூப்பிடலையே. மாமா, இப்போ உடனே நான் டெய்லர் கிட்ட பேசி ஆகணும். அட என்ன மாப்ள, போன் பண்ணு. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா மாமா. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாளா? மாப்ள போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிதான் பயப்படாத, அந்த பொண்ணை வீட்லயே போய் பிடிச்சிடலாம். வா மாப்ள, சீக்கிரம் வண்டி எடு. ஏன் மாப்ள டென்ஷன் ஆகுற? அபி என்ன ஓடியா போயிட்டா? கோயிலுக்கு தானே போயிருக்கு, வந்துருவா, பயப்படாத. இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ்மா. எடுத்துக்கங்க. காஃபி நல்லா இருக்குமா? அபி வந்துட்டா போல இருக்கு. வாங்க வாங்க. அட தம்பி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எங்க இந்த பக்கம்? அவங்க அபிய பார்க்க வந்திருக்காங்க. ஓ, ஆமா, அபி எங்க? கோயில் ஃபுல்லா தேடின, அபிய காணோம். இங்க வரலையா? இல்லங்க. என்ன சொல்றீங்க நீங்க? கோவிலுக்கு தான் போயிருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க சொல்றத பார்த்தா பயமா இருக்குங்க. அட பயப்படாத தெய்வானே, அவ என்ன சின்ன குழந்தையா? அவ எங்கேயாவது பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்போ, வந்துருவோம். காலையில இருந்தே காணமேங்க, எங்க போனான்னு தெரியலையே. கடவுளே, அவ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். வந்துருவாங்க, நான் வரமா. போயிட்டு வரமா? போயிட்டு வாங்க. என்ன மாப்ள? நீ வா, இப்பே டெய்லர் அம்மா கிட்ட சொல்லிடலாம். வா. டேய் நில்றா, எதுக்குடா அவசரப்படுற? இப்ப போய் சொன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். எப்படியும் தங்கச்சி காலில் தான் வீட்டை விட்டு வெளில போயிருக்கோம். ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, நாம போய் தேடி பார்க்கலாம்டா. மாமா, டெய்லர் இப்ப எங்க இருக்கானே தெரியாது. எப்படியோ இன்னும் 2-3 ஹார்ஸ்க்குள்ள டெய்லர் காணாம போன விஷயம் வீட்டை தெரியாதான் போகுது. அதுக்குள்ள நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா மாமா? ட்ரை பண்ணி பாப்போம் மாப்ள. முடியலன்னா அதுக்கப்புறம் போய் சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளில போறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது மாப்ள. இது வெளியில தெரிஞ்ச அவமானம். அது காலம் ஃபுல்லா அவங்கள சுத்திக்கிட்டே இருக்கு மாப்ள. அதுக்கப்புறம் சரி பண்ணவே முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கோ மாப்ள. சரி மாமா. மாமா, ஏதோ ஆக்சிடென்ட் போல இருக்கு. ஆமா மாப்ள.
மாமா ஒரு வேலை டெய்லருக்கு ஏய் மாப்ள, ஏன்டா இப்படி யோசிக்கிற? அப்பெல்லாம் ஒண்ணும் இருக்காது. தங்கச்சிக்கெல்லாம் எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. எப்படியும் ஒரு 20-21 வயசு இருக்கும். ஆமா மாப்ள, நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது மாப்ள. ஏன் மாப்ள தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு மாப்ள. மாமா பயமா இருக்கு மாமா. எதுக்கும் ஒரு தடவை பாத்துட்டு வந்துடலாம். மாப்ள, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இருக்காது. தங்கச்சிக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ வண்டி எடு போலாம். இல்ல மாமா, எனக்காக ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துடலாம் மாமா. மாப்ள சொன்னா கேளு மாப்ள. இல்ல மாமா, நான் பாத்துட்டு வந்துடுறேன். டேய் மாப்ள, சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுங்க. போங்க போங்க, கிளம்புங்க. ஒரு நிமிஷம் ஒண்ணு இல்ல, கிளம்புங்க. சார் 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 ஆக்சிடென்ட் கேஸ் சார். எதா இருந்தாலும் ஹாஸ்பிடல் வந்து பாருங்க. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க சார். ஒரே ஒரு ஓபன் பண்ணி காமிங்க சார். யாருன்னு மட்டும் பாத்துக்கிறேன். அதான் நான் சொல்றேன்ல, எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிடலுக்கு வாங்க. சார் சார் இல்ல சார், இல்ல சார். வா வண்டி எடுப்பா. கிளம்பு சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். இல்ல சார், அதெல்லாம் ஒரே வாட்டி காமிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார். சார் இறந்துட்டாங்க சார். சார் நான் பாத்துட்டு போயிடுறேன் சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீ வண்டி எடு. புரிஞ்சுக்கோங்க சார். புரிஞ்சுக்க சார் மாட்டேங்க. ரொம்ப புரிஞ்சு கேட்குறேன் சார். ப்ளீஸ் சார். என்ன சார் பண்றீங்க? ஒரே வாட்டி திறந்து காமிங்க அல்லுங்க சார். சார். நான் பாத்துட்டு போயிடுறேன் சார். ஏதாவது பார்த்தாங்கன்னா அப்படி எங்களுக்கு கெட்ட பேர் ஆயிரும் சார். ஆமா சார், சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஃபேஸ் மட்டும் காமிங்க சார். திறந்து காட்ட பையன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க சார். சீக்கிரம் காட்டுங்க சார். சார். கொஞ்சம் இருங்க சார், அதான் திறந்து காட்ட சொல்லியிருக்கேன்ல. ரொம்ப நன்றி சார். சின்ன பொண்ணா இருக்கு. எந்த வண்டி அடிச்சுட்டு? ஆமா, நம்ம டெய்லர் இல்ல. ஏம்பா அண்ணா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? இல்ல சார். சரி அப்ப கிளம்புங்க. நான் தான் சொன்னேன்ல, தங்கச்சிக்கு எதுவும் ஆகாதுன்னு. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். வா வா மாப்ள, வா வா மாப்ள, வண்டி எடு. வேற எங்கேயாவது போய் தேடி பார்க்கலாம். ஓகே. சிஸ்டர் வாங்க. இந்த பொண்ணு தான் சிஸ்டர். ஓகே, நீங்க போலாம். நீ உட்காருமா. உன் பேர் என்னம்மா? அபி. ஓ, ஆட் பார்த்து எங்களுக்கு கால் பண்ணீங்களா? ஆமா சிஸ்டர். சரி, உன் வேலை என்னன்னா இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாரையும் நீ கவனமா பாத்துக்கணும், பாடம் சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான்மா. சரிங்க சிஸ்டர். இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கேரளால இருக்கிற எங்க ட்ரஸ்டுக்கு கூட்டிட்டு போகணும். நீங்களும் அவங்க கூட போகணும். இங்க வேலைக்கு சேர்ந்துட்டீங்கன்னா குறைஞ்சது 10 வருஷமாவது நீ சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்க லைஃப் ஆசிரமம் குழந்தைங்கன்னு போயிடும். உங்களால திரும்ப வர முடியாது. அதனால நீ நல்லா யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லுமா. எனக்கு சரிதான் சிஸ்டர். ஓகே. சரி, இந்த நோட்ல ஒரு சைன் பண்ணுங்கம்மா. சரிம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வேன் வந்துடும். நீ வெளியில போய் வெயிட் பண்ணுமா.
அபிராமி, சொல்லுங்க சிஸ்டர். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா, வேன் வந்ததும் போலாம். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், போற வழியில சாந்தோம்ல கொஞ்சம் குழந்தைங்களை பிக்கப் பண்ணணும். மத்த விஷயத்த நான் டிரைவர் கிட்ட சொல்லிருக்கேன். பத்திரமா போயிட்டு வாமா. சரி. அவகிட்ட லவ் சொல்றதை விட அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் எனக்கு பயமா இருக்கு மாமா. மாப்ள, இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இப்ப என்ன நடந்து போச்சு? தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காத. தங்கச்சி நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம். மேடம், அவங்கள போக வேணாம்னு சொல்லணும். அவங்க அங்க இருந்தாங்கன்னா சஞ்சீவ் பேசுறேன்னு கொஞ்சம் போனை கொடுங்க மேடம். ஐயோ சார், நான் இப்ப வெளியில இருக்கேன். நீங்க அந்த பொண்ணுக்கே போன் போட்டு பேசலாமே. மேடம், அவ வீட்டுல கோச்சிட்டு வந்துட்டா மேடம். கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா. ஐயோ, இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் கிளம்பிடும் சார். கேரளாக்கு போனா அந்த பொண்ணை கம்யூனிகேட் பண்றது கஷ்டமாச்சே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. போங்க, பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போங்க மேடம். சரி. இந்த டைம்ல சிக்னல் போடணும். சாரி சஞ்சீவ், என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. டெய்லர், ஒரு பிரச்சனை வராது டெய்லர், நான் சொல்றத கேளு. உங்க
உங்க அம்மா என் அக்காவுக்கு அவங்க மனசுல பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. உனக்காக உங்க அம்மா என் அக்காவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா கூட அவங்க மனசுல காலம் முழுக்க எங்க அக்காவை பத்தின ஒருத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும். உனக்கு என்ன தியாகி நினைப்பா? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். உன் சிச்சுவேஷன் நல்லா புரியுது. நீ போயிட்டு வாமா. ஊரை விட்டு ஓடி போறவள நிக்க வச்சு உனக்கு பொண்டாட்டி ஆக்க பாக்குறியா? சஞ்சீவ், உன்னை நான் விட மாட்டேன். இந்த ஜென்மத்துல உனக்கு நான் தான் பொண்டாட்டி. அதை யாராலையும் மாத்த முடியாது. தங்கச்சி, நீ வீட்ல இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உன்னை காணோன்னு தேட போறாங்க. போன் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லு. நான் என்ன பண்ணுவேன்? எப்படி கண்டுபிடிப்பேன்? தெய்வனே, அழாத அழாத தெய்வனே. நான் சொல்றபடி சொல்லு. அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. ஏங்க, அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது இல்ல? ஒண்ணும் ஆயிருக்காதுமா. ஆன்மீக சொற்பொழிவு காஞ்சிபுரத்துல நடக்குதுன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிளம்புனாங்க. நானும் அங்க கூட கிளம்புனேம்மா. உங்களுக்கு போன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தேன். போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சுமா. சரி, பக்கத்துல யார்கிட்டயாவது போன் வாங்கி பேசலான்னு பார்த்தா நம்பரை மறந்துட்டேன். அதான் திரும்ப கோயிலுக்கு வந்து சார்ஜ் போட்டு இப்பதான் போன் ஆன் பண்ண. உடனே உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிம்மா, இப்ப நீ எங்க இருக்க? கோயில்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். சரிம்மா, நீ வா, சீக்கிரம் வா. மத்ததெல்லாம் வீட்டுல வச்சு பேசிக்கலாம் நேரம். ஆமாண்ணே. என்னது, 2 பேரும் பின்னாடி உட்கார்ந்து வரீங்களா? சில்லு ஒன்று 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஸ்கெட்ச் போடுறீங்களா? என்ன மாமா இவ்வளவு யோசிக்கிற? டக்குன்னு வண்டி எடு. சரி, வாட்டில்ல நம்ம பின்னாடி உட்காந்துக்கலாம். நம்ம செல்ஃபி எடுப்போமா? செல்ஃபியா? நடத்துங்கடா நடத்துங்கடா. நம்ம சேரவே கூடாதுன்னு நினைச்ச சஞ்சீவும் அபியும் இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க.
நிஜமாவா? ஆமாமா. அவங்க 2 பேரும் கட்டி புடிச்சுக்கிட்டதா என் 2 கண்ணால பார்த்தேன். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுடி. நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சஞ்சீவோட கார் சர்ச் கிட்ட நின்னுட்டு இருந்துச்சு. சஞ்சீவ் கார் ஏன் இங்க நிக்குதுன்னு நான் போய் பார்த்தேன். அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அனு தனக்காக அபி இவ்ளோ தியாகம் பண்றான்னு மனசு மாறி தொலைச்சிட்டானா? என்ன பண்றது? ஆமால, திருடன் வீட்ல திருட போய் மாட்டிக்கிட்ட திருடன் நிலைமைதான் நம்ம நிலைமை. அதனால இனி நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உஷாரா இருக்கணும். சரி, இப்ப என்னடி பண்றது? நம்ம எந்த காரணத்து கொண்டும் அபி தனக்காக தான் வீட்டை விட்டு போயிட்டாங்கிற விஷயம் அனுவுக்கு தெரியவே கூடாது. அப்பதான் அனு சஞ்சீவையும் அபியையும் பிரிக்க நினைப்பா. அவ அப்படி நினைச்சாதான் நான் சஞ்சீவ கல்யாணம் பண்ண முடியும். நல்ல ஐடியா தான். அது அப்படியே பார்ட்னர் கிட்ட சொல்லிடுவோம். அனுவுக்கு போன் போட்டு நான் சொல்ற இடத்துக்கு வர சொல்லு. இனிமேதான் நம்ம ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. என்னம்மா, நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்னது, நான் ராட்டின மலை ஓட்டிட்டு இருக்கேன், இன்னொரு ரவுண்ட் ஓட்டுறதுக்கு. இப்ப 2 பேரும் கீழே இறங்குறீங்களா இல்லையா? இல்லனா இவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு ரவுண்டு போலாமா? ஐயோ, நான் இறங்குறேன். நான் வேணா வீடு வரைக்கும் வந்து விடட்டுமா? சரி. என்னது சரியா? தங்கச்சி, அவன் தான் வரேன்னு சொல்றான், நீயும் சரின்னு சொல்ற. வீட்டுக்குள்ள உங்க அக்கா இருந்தா என்ன பண்ணுவ? என் அக்கா இந்நேரம் ஆபீஸ்ல தான் இருப்பா. அது சரி, உஷாரான ஆள் தான் நீ. சரி வாங்க போலாம். நமக்கு என்ன வேலை இருக்கும்? டேய் வாடா வாடா, சொல்றேன் வாடா. டேய், இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு ஆபத்துரா. இந்த நேரத்துல அனு வந்துட்டான்னு வச்சுக்கோ, எல்லா உண்மையும் அணுக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் நீ தங்கச்ச மறந்துட வேண்டியதா. மாமா, ஒரு காஃபிக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாம உன் லவ் இழந்துடாத. அதுவும் இல்லாம அந்த அம்மா சரியா காப்பி போடாதுடா. நான் ஏற்கனவே குடிச்சிருக்கேன். வாடா நம்ம போய் கடையில குடிச்சலாம். போட சமாளிடா. நல்லது, நாங்க கிளம்புறோம். நாங்க போயிட்டு வரோம். டெய்லர், நான் வரேன். போதும், வா வா. நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். நான் கிளம்புறேன். இல்ல, நான் கிளம்புறேன். இல்ல, நான் கிளம்புறேன். டேய், எத்தனை தடவைடா கிளம்புவ? கிளம்புடா, வாடா. நான் வரேன். நீங்க ட்வின்ஸ்ங்கிற விஷயத்துல இருந்து நாம இதுவரைக்கும் பண்ண எல்லா ஆள்மாறாட்ட கதையும் தெரிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, என் அக்கா கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, நாம ஒண்ணு சேர்றதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சஞ்சீவ் கிட்ட அபி சொல்லிருக்கா. இப்ப சஞ்சீவ் எப்ப வேணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம். இதனால உங்களுக்கு நஷ்டமோ இல்லையோ, உங்க கூட சேர்ந்ததுனால எங்களுக்கு தான் நஷ்டம். அக்கா தங்கச்சி சண்டையில இப்ப நாங்க தான் பலிகடை ஆகி நிக்கிறோம். பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீங்க சஞ்சீவ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரி பார்ட்னர், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரி
தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊத்தி கொளுத்தி போட்டாச்சு. இனி அக்கா தங்கச்சி இடையில அது கொழுந்து விட்டு எரிய போகுது. அபி அணுவுக்காக தான் வீட்டை விட்டு போனான்னு அணுவுக்கு என்னைக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. அவங்க அடிச்சுக்கிட்டாதான் நாம வாழ முடியும். சஞ்சீவ் கூட டூயட் பாடிட்டு வந்து ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி உட்கார்ந்திருக்கியா? சஞ்சீவ் கூட ஊரை சுத்திட்டு வந்துட்டு பொய்யா சொல்ற? இருடி, உன்னை நான் பாத்துக்கிறேன். டே காளி, சஞ்சீவ் எங்கடா? மேலதாக்கா இருக்கான். சரி, நீ சாப்பிட்டுட்டு நான் போய் கூட்டிட்டு வரேன். அக்கா நீ பரிமாறுக்கா, நான் மாப்பிள்ளைய போய் கூட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள இந்த ஆட்டமா? ஆமா மாமா, ப்ளீஸ் மாமா, எனக்கு டெய்லரை பார்க்கணும் போல இருக்கு மாமா. நீ எதனா ஐடியா கூட? டேய் புரிஞ்சுக்கடா, இப்பயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் போய் அந்த பொண்ணை பார்க்க முடியாது. நாளைக்கு காலைல போய் பார்க்கலாம். நீ பேசாம போய் சாப்பிட்டு வந்து படு. மாமா என்னால முடியாது மாமா, நான் இப்பவே டெய்லரை போய் பார்க்கணும். டேய் மணி என்னாச்சு தெரியுமா? இந்நேரம் அவங்க வீட்டுக்கு போனா அடி வேணா வாங்கலாம், ஆனா தங்கச்சியை பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். இப்பதான் ஏன்டா ஐடியா கேட்ட? அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு பேசிட்டு இருக்க? அடி வாங்காம வந்தனா சந்தோஷம். உன் பொண்ணு முழிச்சிட்டு இருக்கா, உனக்கு அப்படியே தூக்கம். எழுந்து வா மாமா. மாமா மாமா சத்தம் போடாத, முடிச்சிட போறாங்க. அப்பாவா? சரி, நீ வீட்டுக்கு பின்னாடி போ, நான் வரேன். வந்துடணும். வரேன், போ. எஸ், வா. கூப்பிடுவேன். மாமா நான் வரேன். சரி சரி வா. வா நீ போ, நான் வரேன். சரி சீக்கிரம் வா.
உனக்கு ஆனாலும் ரொம்ப தான் தைரியம். இந்த நேரத்துல என்ன பார்க்க வீட்டுக்கே வந்துட்ட, மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? நான் என்ன வேணும் நான் வந்தேன், எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ண? என்ன பண்ணுனியா? நான் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ என்ன சும்மா விட்ட? நான் எங்க பார்த்தாலும் எனக்கு முன்னாடி நீ தான் வந்து நிக்கிற. என்ன சாப்பாடு விட மாட்டேங்கிற, தூங்க விட மாட்டேங்கிற, என்னை எந்த வேலையும் பண்ண விட மாட்டேங்கிற. அவ்வளோ ஏன் எங்க அம்மா கிட்ட கூட என்ன பேச விட மாட்டேங்கிற தெரியுமா? அந்த அளவுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்ப வராதனா எப்படி வராம இருக்க முடியும்? டெய்லர் இல்ல, நாளைக்கு எனக்கு பர்த்டேன்னு சொல்லிருக்கேன். எனக்கு என்ன பிரசன்ட் பண்ண போற? உனக்கு பர்த்டேன்னு எனக்கு இப்பதானே தெரியும். அதுக்குள்ள எப்படி பிளான் பண்றது? இனிமேதான் பண்ணணும். நான் சொல்லட்டுமா எனக்கு என்ன வேணும்னு? என்னாச்சு? உன் பேச்சுல ஏதோ சூழ்ச்சி தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் அதை சொல்லல. உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ஒரு 3. சரி, ஒண்ணே ஒண்ணு. இதுக்கு மேல எல்லாம் குறைக்க முடியாது. போ, நம்பர்லாம் இனிமேல் மைனஸ்ல தான் இருக்கு. இவகிட்ட நியாயமா கேட்டா கிடைக்காது போல. ஐயோ உங்க அக்கா நம்பர்லாம் இனிமேல் மைனஸ்ல தான் இருக்கு. இவகிட்ட நியாயமா கேட்டா கிடைக்காது போல. ஐயோ உங்க அக்கா சஞ்சீவ் வீடு வரைக்கும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டானா? என்ன இது? டெய்லர், நான் கூட கேக் வெட்டணும் ஆசைப்பட்டேன், அதான். சரி 12 o'clock ஆக போகுது, கேக் வெட்டலாமா? வெட்டலாம். ஒரு நிமிஷம் புடி. கத்திடாத, நம்ம 2 பேரும் மாட்டிப்போம். இப்படி கை வச்சுக்கிட்டா எப்படி கத்துறது? நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டா? என்ன உண்மை? அதுக்கு நீ கோவப்படக்கூடாது. எனக்கு இன்னைக்கு பர்த்டேவே இல்ல. கடைசி வரைக்கும் உண்மை என்னன்னு தெரியாம நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருப்பேன். இதெல்லாம் காலி வேலைதானா? என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியடா துரோகி. அதான் சேர்ந்துட்டோம்ல, விடு. எனக்கு ஒண்ணுதான் தேவை. என்னால என் அக்கா வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. அவளும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். டெய்லர், 2 கல்யாணத்தையும் தனித்தனியா நடத்தினா கண்டிப்பா பாதிக்காது. பண்ணணுமே.
சிசிடிவி கேமராவை மாட்டிட்டா திருடன் வந்தா ஈஸியா பிடிச்சிடலாம். முதல்ல நீ அந்த சிசிடிவி கேமரா மாட்டுமா முதல்ல. வா. நீ ஏமா இங்க நிக்கிற? வா வந்து படு வா. சீக்கிரம் திருடனை போலீஸ் கிட்ட மாட்டி விடுறேன். நாம ஒண்ணு இவ வச்ச ஆள் இல்ல. ஏன் பார்ட்னர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? தப்பு பண்றவங்களுக்குள்ள இருக்கிற நேர்மைதான் அந்த தப்பை சரியா செய்ய வைக்கும். ஆனா நீங்க எங்களுக்கே துரோகம் பண்ண பாக்குறீங்க. சரி, நான் எனக்கு தோணுனதை சொன்னேன். அதை நீங்க கேட்கலன்னா விடுங்க. 2 நிச்சயத்தையும் ஒன்னாவே நடத்தலாம். இனிமேதான் போர் ஆரம்பிக்க போகுது. நீங்க 2 பேரும் ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த காளியும் சஞ்சீவும் சேர்ந்து இந்த நிச்சயத்தை நிறுத்த என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கு ரெடியா இருங்க. இப்போ சொன்னியே இது பாயிண்ட். இது ஓகே.